அனைவருக்கும் அன்பான இனிய காலை நேர வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான நாள், சிறப்பான ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2029. இந்த சிறந்த நாளிலே இன்று உங்களை ஒரு அருமையான சூழலிலே சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவானது சற்று வித்தியாசமானதாக வழமை போல் வெளிப்புற காட்சிகளை காட்டிக்கொண்டிருந்தேன். அந்த வகையிலே இன்று எனக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு கிடைத்திருக்கிறது. நீண்ட நாளாக நானும் சிந்தித்து கொண்டிருந்த தலைப்பு. அதனை அன்பர் அரசியல் ஆய்வாளர் உறவினர் கூட சீனா ஆனா ஜோதிலிங்கம் அவர்கள் நீண்ட நாளாக அரசியல் துறையில் பயணித்து வருபவர், சமூக அக்கறை கொண்டவர், வாழும் ஒரு உதாரணம் அல்லது வாழும் அனுபவசாலி, அரசியலை நன்கு அறிந்தவர், குறிப்பாக ஈழத்தமிழர்களின் அரசியலில் மிகவும் அக்கறை கொண்டவர், பல்வேறு தலைவர்களுடனும் வாழ்ந்திருக்கின்றார். சூழல்கள், ஈழச் சூழலிலே வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து அனுபவித்து வருபவர். யுத்த காலத்திலும் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி வாழ்ந்தவர். இப்பொழுது நமக்கு பல அனுபவங்கள், அவர் அனுபவம் மூலமாக பல விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அந்த வகையிலே நானும் நீண்ட நாளாக சிந்தித்த ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. அதற்கு முன்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த யூடியூப் தளத்துக்கு வருக என்று வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சரி உறவுகளே, தலைப்புக்கு நேரடியாக செல்வோம். இன்றைய காலகட்டத்தில் உலக நாடுகள் மிகவும் சுருக்கமடைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அண்டைய நாடுகளுடன் உறவுகளை ஏற்படுத்துவதிலும், கலாச்சார பாலங்களை உண்டு பண்ணுவதிலும், போக்குவரத்தை மேம்படுத்துவதிலும் தொழில்நுட்பங்கள் பாரிய பங்களிப்பை வழங்குகின்றன. அது உலக நாடுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டினுள்ளே கூட பல்வேறு தீவு பகுதிகள் இருக்கும் இடத்தில் அதனை பாலங்கள் மூலமாக வழிகளை அமைத்து போக்குவரத்து வசதிகளை உண்டு பண்ணி அதன் மூலம் மக்கள் பொருளாதாரம் மற்றும் சமூக வைத்திய சேவைகள், கல்வி சேவைகள் அத்தனையும் கிடைக்கப்படுகிறது. அது உலகளாவிய ரீதியில் நாங்கள் பயணிக்கும் பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், யூகே மற்றும் பிரான்ஸுக்கிடையே கூட அண்டர் கிரவுண்டில், நிலத்துக்கு கீழே, ஆழமான கடலின் கீழே பாதைகளை போட்டிருக்கிறார்கள். அதாவது எந்த ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கும் வீதி போக்குவரத்து முக்கியமாகின்றது. அது மனிதனால் உருவாக்கப்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் ஒரு தேவையாகவும் அமைகிறது என்பது உண்மை. அதுக்கு எந்த நாடும் விதிவிலக்கல்ல. வீதி போக்குவரத்து மட்டுமல்ல, அதே மாதிரி ஃபெரி சர்வீஸ்ன்னு சொல்வார்கள், ஃபெரி சர்வீசஸ், அவை கூட எமது நாடுகளில் கூட நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழுபவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பக்கத்தில் இருக்கும் ஒரு குட்டி தீவுக்கு அல்லது லைனில் லேண்டால் போகக்கூடியதாக இருந்தாலும் சிறியொரு பாதையை நாங்கள் ஏற்படுத்தி அவர்கள் அந்த வீதி பயண நேரத்தை குறைப்பதன் மூலம் அங்கு இருக்கும் மக்களுக்கிடையான தொடர்புகள், போக்குவரத்துகள் பல்வேறு விதத்திலும் பல நன்மைகள் ஏற்படுகிறது. அந்த விதத்திலே இலங்கையானது, எமது தாயகம் இலங்கையானது, ஈழம் என்பது இன்று நேற்றைய ஒரு தொடர்பு அல்ல. இது மன்னராட்சி காலத்திலிருந்தே பாரிய தொடர்புகள் தமிழினத்துக்கும், வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழினத்துக்கும் தமிழ்நாடு, தற்போதைய அழைக்கப்படும் தமிழ்நாட்டு பகுதிக்கும் இடையேயான தொடர்புகள் அந்த காலத்திலிருந்தே பல்வேறு அரசர்களால் சிறிய ஒரு இடைவெளி, சிறிய ஒரு கேப், அந்த கேப்பை அதுவும் ஆழம் குறைந்த ஒரு சிறிய கேப் இருக்கிறது. அதனை பயன்படுத்தி பல்வேறு போக்குவரத்துகள் நடைபெற்றிருந்தது உண்மை. அது அப்பொழுது ஒரு நாடாக இருந்திருக்கிறது. அதாவது மன்னராட்சி காலத்திலே மன்னர்கள் அங்கிருந்து பல்வேறு சேவைகளுக்கும் பலரையும் கொண்டு வருவது, கொண்டு போவது, அவ்வாறு கலாச்சார தொடர்பில் இருந்த இடம்தான். அந்த வகையிலே நாங்கள் சிந்திக்கும் பொழுது இலங்கை
தற்பொழுதைய இலங்கை என்று எடுத்துக்கொள்வோம். இலங்கையை நாங்கள் இலங்கையின் பொருளாதாரம், இலங்கையின் சமூக கட்டமைப்பு எவ்வாறு அதனை அடுத்த கட்டத்துக்கு சென்று உலக நாடுகளுடன் இணைத்து ஒரு வீதி இப்பொழுது யூகேயிலிருந்து கூட தரை வழியாக இந்த இலங்கைக்கு இந்தியாவுக்கு செல்கிறார்கள். பல்வேறு பாதையூடாக சென்று பல்வேறு நாடுகளுக்கு. ஆனால் அந்த அழகிய அந்த தீவு இலங்கைக்கு மட்டும் செல்ல முடியவில்லை. அது பின்பக்கத்தால் வந்து இறங்கித்தான் போக வேண்டியிருக்கிறது. அது சில காரணங்கள் இருக்கிறது. அது சகலரும் அறிந்த விஷயம். அதனை இன்றைய இந்த கருப்பொருளின் ஆக்கத்தின் முக்கியவராக இருப்பவர் சீனா ஆனா ஜோதிலிங்கம், ஆய்வாளர் ஜோதிலிங்கம் அவர்கள் என்ன மாதிரி பார்க்குறாரு, அந்த சின்ன கேப், அதாவது லெஸ் தேன் 30 கிலோமீட்டர்களுக்கும் குறைந்த ஒரு தூரம், அந்த தூரத்தை ஏன் மூடி வைத்திருக்கிறார்கள், ஏன் துறக்கப்படவில்லை, அதுக்கு யார் தடையாக இருக்கிறார்கள், இவ்வாறு பல சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது சிந்திப்பதனால் அடுத்த கட்டத்துக்கு நகரமா என்பதும் பெரியொரு கேள்விக்குறி. அது எந்த சிந்தனையால், எவ்வாறான சிந்தனைகளால் மூட வைக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி ஒரு ஆக்கம். அதை பார்த்த நேற்று எனக்கு அனுப்பியிருந்தார் அண்ணன் சீனானா ஜோதிலிங்கம் அவர்கள். சட்டத்தரணி, ஆய்வாளர், மூத்த அரசியல்வாதி என்று சொல்லலாம். அரசியலில் நன்கு கருத்து குடித்தவர் சீனானா ஜோதிலிங்கம். அவரது பார்வையில் அந்த இலங்கையின் தலைமன்னார் நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அங்கு தலைமன்னார் பியர் என்ற ஒரு இடம் இருந்தது. அங்கிருந்து கப்பல், அதாவது ஃபெரி தான் அதுக்கு சரியான வழி. ஃபெரி ஒன்று வழிகட்டு 30 கிலோமீட்டரில் இருக்கும் அங்கால இருக்கும் தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி என்ற இடம். இப்பொழுது கூட சொல்வார்கள் கூப்பிடுதலை என்று சொல்லி. அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு சிறிய இடம். அந்த இடத்துக்கு ஃபெரியில் போய் வருவார்கள். இலங்கையிலிருந்து கூட அவர்கள் சமைத்து கொண்டு அந்த ஒப்பந்தத்தின் மூலம் பல்வேறு இந்திய வம்சாவளி தமிழர்களை திருப்பி அனுப்பும் பொழுது நான் கண்ணால் பார்த்த காட்சி. இலங்கையில் கொழும்பு புகையிரத நிலையத்திலிருந்து ஏறுவார்கள். ஏறி தலைமன்னார் பியரை வந்து சேருவார்கள். அழுது குழம்பி அவர்களுடைய அந்த கண்ணீர் அவலம் கண்ணால் பார்த்தேன் நான். அவர்கள் அங்கிருந்து ஃபெரி மூலம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அவ்வளவு ஒரு குறுகிய பகுதி. அது ஏன் என்னமும் இவ்வளவு பாலங்கள் போடலாம், டனல் போடலாம், ஈவன் ஃபெரி சர்வீஸ் கூட ஆரம்ப கட்டமாக ஒவ்வொரு நாளைக்கும் தனியாரிடம் கொடுத்தாலோ அல்லது அரசாங்கங்கள் கூட அந்த ஃபெரி சர்வீசஸை போடுவதன் மூலம் அந்த இணைப்பை ஏற்படுத்தலாம். கலாச்சார இணைப்பு மட்டும் இல்லாமல் இப்போ வெஹிக்கிளை கூட கொண்டு வரக்கூடிய ஃபெரி சர்வீஸுக்கு போடலாம். வெஹிக்கிளை கேரி பண்ணி கொண்டு வரலாம். இங்கால அதுதான் முதல் கட்டம். ஒரு பாலம் போடுவதற்கு முன்பாக ஃபெரி சர்வீஸ்ன்னு சொல்லுவார்கள். முந்தி நாங்கள் பார்த்தோம், சங்கப்பட்டி கீரத்தீவுக்கு இடையிலே பயணிப்பதற்கு நீங்கள் இங்கால இருந்து காரை அந்த ஃபெரியில் ஏற்றுக்கொண்டே அங்கால போடலாம். இட்ஸ் பார்ட் ஆஃப் அந்த நேரத்தில் இருந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதை ஒரு பகுதி நேர அதை ஒரு சிறிய கட்டணத்துடன் பாதைக்கு பதிலாக, பாதை என்று சொல்வார்கள், ஃபெரி பாதை என்று தான் அதை சொல்வார்கள், பாதையில் ஏற்றி வெஹிக்கிளை கொண்டு காரில் போய் நீங்கள் சங்கப்பட்டியில் இப்போ பாலம் போடுவதற்கு முதல் கட்டம், யுத்தத்துக்கு முன்பு நடந்ததை சொல்கிறேன். முதல் கட்டத்திலே அந்த ஃபெரியில் கொண்டே நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள், மோட்டார் பைக்ஸில் நான் செய்திருக்கிறேன், கொண்டே ஏற்றி போட்டு அங்கால கொண்டு போய் இறக்கி மிச்ச பாதைக்கு போகலாம். அது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இன்னமும் நடைமுறையில் இருக்கிறது. அரசாங்கமானது பாலம் கட்டுவதற்கு காசு இல்லை என்றால் என்ன செய்வார்கள், ஃபெரி மூலமாக அந்த தீவுக்கு அல்லது ஆற்றுக்கு மேலாலே ஒரு ஃபெரி கிராசிங் போட்டு கொண்டு போவார்கள். அதை முதலில் நடத்தலாம். இலகுவாக உடனடியாக செய்யக்கூடிய தேவையாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு அரசு தயாராக இல்லை. அது பற்றிய ஒரு ஆக்கம்தான் போக இருப்பது. நேரடியாக அந்த ஆக்கத்துக்கு செல்வோம் நேர்களே. தலைமன்னார் ராமேஸ்வரம் பாலம் புதிய இலங்கையை உருவாக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியுடன் திரு சீனானா ஜோதிலிங்கம் அவர்கள் இருக்கிறார். தலைமன்னார் அதை அவருடைய பார்வையில் அவ்வாறே உங்களுக்கு வாசிக்கின்றேன். தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே பாலம் அமைப்பது தொடர்பான விவகாரம் மீண்டும் பேசு பொருளாகி இருக்கின்றது. இது பேசு பொருளாகுவதற்கு காரணமாக இருந்தவர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாதான். கொழும்பில் இடம்பெற்ற உலகளாவிய
புத்தாக்க மற்றும் தலைமைத்துவ உச்சி மாநாட்டில் இந்த விவகாரத்தை இந்திய தூதுவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த பாலம் அமைக்கும் திட்டம் அவசியமானது மட்டுமன்றி அவசரமாக முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இந்த திட்டத்தை தாமதிப்பதற்கான காலம் கடந்து விட்டது என்றும் மேலும் கூறியிருக்கின்றார். அவரது உரையை பார்க்கும்போது இந்தியா இதனை முக்கிய மூலோபாய நகரமாக எடுத்திருக்கின்றது போலவே தெரிகின்றது. பல காலமாக அவர்கள் பேசப்பட்டு வந்த அந்த விஷயம் இப்பொழுது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா என்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது. நாடுகளிடையே பாலங்கள் அமைப்பது புதிதான ஒன்றல்ல. நான் முதலில் சொல்லப்பட்டது போல இது புதிதல்ல. பல்வேறு நாடுகளிலும் நாடுகளுக்குள்ளேயே பல்வேறு தீவுகளுக்கு கூட பாலங்கள் அமைப்பது ஒரு புதிதான விஷயம் அல்ல. இது யாருக்கு பாலம் அமைக்கிறோம், எங்கு அமைக்கின்றோம் என்பதுதான் புதிதான விஷயமாக இருக்கிறது. பொருளாதார, கலாச்சார, சமூக பரிவர்த்தனைக்கு இது மிகவும் அவசியம். ஆங்கில கால்வாய் ஊடாக பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையே பாலம் அமைக்கப்பட்டது. இந்தியா வளர்ச்சியடைந்து வருகின்ற முக்கிய பொருளாதார நாடாக இருப்பதால் இலங்கைக்கு இதனால் கிடைக்கப் போகின்ற பொருளாதார நன்மைகள் அதிகமாக இருக்கும். அந்த பாலம் அமைப்பதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரமானது பன்மடங்கு அதிகரிக்கும். உல்லாச பயணிகளின் வளவு பலத்து கொண்டு போகும். நிச்சயமாக அவர்கள் காரிலேயே நேரடியாக வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதார நலங்கள் பெரிதாக இல்லை, மூலோபாய நலங்கள் தான் முக்கியமாக இருக்கின்றன. சீனாவின் ஆதிக்கமானது தென்னிலங்கையில் வலுவூன்றிய நிலையில் இந்தியா தன் பங்கிற்கு போட்டி போட முனைகின்றது. பல்வேறு ஒப்பந்தங்களை இந்தியா இலங்கையுடன் மேற்கொண்டிருந்தாலும் அதன் நடைமுறை பயன்பாடு மிகவும் குறைவு. இலங்கை அரசாங்கம் இந்தியாவின் நிர்பந்தத்தினால் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டாலும் அதனை சரியாக நடைமுறைப்படுத்துவதில் பின்னடிப்பு செய்கின்றது. பாதுகாப்பு ஒப்பந்தம் அதற்கு நல்ல உதாரணமாகும். பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கங்களை அரசாங்கம் இதுவரை வெளியிடாமல் வைத்திருக்கிறது. இலங்கையில் சிங்கள பௌத்த பேரினவாத கருத்தியலே ஆளும் சித்தாந்தமாக உள்ளது. இதனால் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும், குறிப்பாக இதனால் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இக்கருத்தியலுக்கு கட்டுப்பட்டே செயற்பட வேண்டும். இந்த கருத்தியல் மேற்குலக எதிர்ப்பு, தமிழின எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு என்ற 3 தூண்களினால் கட்டியெழுப்பப்பட்டது. இதனால் சிங்கள தேசம் எப்பொழுதும் இந்திய மூலோபாய நகர்வுகளுக்கு எதிராகவே செயற்படும். தலைமையினார் ராமேஸ்வரம் பாலம் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு சிங்கள தேசத்திடமிருந்து இழுத்திருக்கிறது. இந்த எதிர்ப்புக்கு வரலாறு, ஐதீகங்களும் காரணமாக உள்ளது. பண்டைய தமிழ்நாடு மன்னர்களின் படியெடுப்புகள் சிங்கள ஆழ்மனதில் தற்போதும் ஆழமாக படிந்திருக்கின்றது. அந்த ஆழ்மனதால் தான் நான் இதனை நடுவிலும் குறிப்பிட்டு வருகிறேன். இந்த ஆழ்மனதில் அவர்களில் பதிந்திருக்கும் அந்த பயப்பிரேமையால் தான் ஈழத்தமிழர்களுடன் அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள், யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், அடக்குமுறைக்குட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் இடையில் பிரச்சனை ஒன்றுமில்லை, கோவிக்க வேண்டிய தேவையும் இல்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை. அவர்களின் அந்த மகாவம்சத்தில் கூற்றின்படி அவர்கள் படையெடுப்புகளால் பயந்து போய் இருக்கும் ஒரு இனமாக இருக்கிறது. அதனால் ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு முன்னெடுத்து செய்ய முடியாமல் இருக்கிறது. அவர்களுக்கு நீண்ட அஜ்ஜன் கூறியிருந்தார், ஏண்டா நீ காலை மடக்கி படைக்கிறார் என்ற பொழுது துட்டகைமனு கூறியிருந்தார். தந்தை கேட்ட பொழுது, நான் எப்படி காலை நீட்டுவேன் தந்தை, அங்கு தமிழர்கள் இருக்கிறார்கள், இங்கால் கடல் இருக்கிறது, எவ்வாறு நான் காலை நீட்டுவேன் என்றான். அந்த பயப்பிரமை தொகுத்து பார்க்கும் பொழுது சிங்கள தேசத்தில் எதிர்ப்புக்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்தியா இலங்கையை அடிமைப்படுத்திவிடும் என்ற அச்சம். 2வது, தமிழ்நாட்டின் ஆதிக்கம் இலங்கையில் வளர்ந்து தாயக தமிழர் பலமடைந்து விடுவார்கள் என்ற அச்சம். முதலாவது அச்சம் இந்தியாவின் நலன்களுக்கு எதிராக இலங்கை செயற்பட்டதால் எழுந்ததாகும். முன்னைய காலத்திலும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைத்த காலங்களில் இந்த அச்சம் எழுந்திருக்கின்றது. பனிப்போர் நிகழ்ந்து வந்த காலங்களில் இந்தியா அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகத்துக்கு எதிராக இருந்தது. இந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மேற்குலகத்துக்கு சார்பாக இருந்தது. மேற்குலக நலன்கள் இலங்கையில் பேணுவதற்கு பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அமெரிக்காவின் குரல் வானொலி நிலையம்
அமைத்தல், திருமலை எண்ணெய் குதங்களை அமைத்தல், திருமலை எண்ணெய் குதங்களை வழங்குதல் என முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவை இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்ததால் இந்தியா மாற்று நடவடிக்கைகளை எடுக்கத் தொடங்கியது. அதன் விளைவாகத்தான் தமிழ் இயக்கங்களுக்கு ஆயுதம் வழங்கியமையும் இலங்கை இந்திய ஒப்பந்தமும் நடந்தேறியதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்க காலத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்லுறவே நிலவியது. அந்த காலத்தில் இலங்கை அரசாங்கம் இந்திய நலன்களுக்கு சார்பாகவே இந்திய நலன்களுக்கு சார்பாகவே செயற்பட்டது. அதனால் ஆதிக்கம் செலுத்தும் தேவை எதுவும் இந்தியாவுக்கு இருந்திருக்கவில்லை. இந்தியாவுடனான நல்லுறவினை பயன்படுத்தி இலங்கை ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் 1964, ஸ்ரீமா இந்திரா காந்தி ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டு, கச்சத்தீவு ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டு இவற்றிலும் கைச்சாத்திட்டு கொண்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகரான பண்டாரநாயக்கா இந்தியாவின் முக்கிய ஆதரவாளராக இருந்தார். நேருவின் அடிவருடி என ஜே.ஆர். ஜெயவர்தனாவினால் கேலி செய்யப்பட்டும் இருந்தார். வெளியுறவு விடயங்களில் அப்படியே பண்டாரநாயக்காவும் பின்பற்றி வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. தற்போது இந்திய நலன்களுக்கு எதிராக சீனாவிற்கு இலங்கை களம் அமைத்து கொடுத்து விட்டது. இதனால் இந்தியா எப்பொழுதும் ஆதிக்கம் செலுத்த முற்படும் என்ற அச்சம் இலங்கைக்கு இருக்கின்றது. இந்தியாவுக்கு இது தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக இருப்பதால் மௌனமாக இருந்துவிட முடியாது. இந்தியாவுக்கு மேற்கு, வடக்கு, கிழக்கு என வில் போன்ற பாதுகாப்பு பிரச்சனை உள்ளது. இதனால் முக்கிய பாதுகாப்பு மையங்கள் பல தெற்கிலேயே இருக்கின்றன. இதனை வேறு இடங்களுக்கு நகர்த்தவும் முடியாது. இந்த நிலையில் இலங்கையில் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் கால் ஊன்றினால் இந்த பாதுகாப்பு மையங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என இந்தியா அஞ்சுகின்றது. இதனால் இலங்கை தீவு மீது இந்தியா எப்போதும் கவனமாகவே இருக்கும். தன்னுடைய நலன்களை இலங்கையில் பேணுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அது செய்யும். அதற்காக சாம, பேத, தான, தண்டத்திற்கும் அது தயங்க மாட்டாது. இது இந்தியாவின் இருப்பு சார்ந்த பிரச்சனை. எப்பொழுதும் பெரிய நாட்டிற்கு கீழ் இருக்கும் சிறிய நாடு பெரிய நாட்டின் நலன்களுக்கு எதிராக செயற்படக்கூடாது. தன்னுடைய நலன்களில் சிறிய அந்நாடு அக்கறை காட்டுவது தவறாக மாட்டாது. கூடியவரை பெரிய நாட்டின் நலன்களுக்கும் சிறிய நாட்டின் நலன்களுக்கும் இடையில் பொது புள்ளியை கண்டுபிடித்து அதனை பலப்படுத்த வேண்டும். பண்டாரநாயக்காவும் ஸ்ரீமாவும் இத்தகைய அணுகுமுறையினையே பின்பற்றியிருந்தனர். இந்த அணுகுமுறை மகிந்தருக்கும் கோத்தபாயாவுக்கும் உருவாக்கிய தெரியவில்லை. மகிந்தவுக்கும் கோத்தபாயாவுக்கும் இந்த அணுகுமுறை தெரியவில்லை. மகிந்தரும் கோத்தபாயவும் உருவாக்கிய பிரச்சனையே அனுரகுமார திசாநாயக்காவும் தூக்கி சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது, தமிழ்நாடு பற்றிய அச்சம். இந்த அச்சம் இது தமிழ்நாட்டு தமிழர்களின் எண்ணிக்கை மற்றும் வரலாறு நினைவுகளால் உந்தப்பட்டது. தமிழ்நாட்டுடன் இணைந்து தாயக தமிழர்களை சிங்கள தேசம் பார்க்கும்போது சிறுபான்மை உணர்வு அதற்கு வருகின்றது. இது வரலாற்று ரீதியாகவே இருக்கின்ற ஒன்று. உண்மையில் தாயக தமிழர்களின் உரிமைகளை அங்கீகரித்தால் இந்த அச்சம் தேவையற்றது. ஆனால் தாயக தமிழர்களின் உரிமைகளை அங்கீகரிக்க சிங்கள தேசம் தயாராக இல்லை. குறைந்தபட்சம் இந்தியாவின் முயற்சியினால் முன்வைக்கப்பட்ட 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தக்கூட அந்த இந்தியாவின் முயற்சிகளால் முன்வைக்கப்பட்ட 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தக்கூட சிங்கள தேசம் தயாராகவில்லை. எனவே இந்தியாவின் நலன்களோடு ஒன்றுணையாத வரை இந்திய அச்சம், தமிழர்களின் உரிமைகளை அங்கீகரிக்காத வரை அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். இந்தியாவின் அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல தாயக தமிழர்களின் உரிமைகளை அங்கீகரிக்காத வரை தமிழ்நாடு பற்றிய அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். முற்றிலும் உண்மை. இந்தியாவும் தமிழ்நாடும் வரலாற்று முழுவதும் இருக்கப் போகிறது. அது அழியப் போவதும் அல்ல. இந்தியா இருக்கப் போகிறது, தமிழக தமிழர்கள் அங்கே இருக்கத்தான் போகிறார்கள். எனவே வரலாறு முழுவதும் அச்சத்துடன் தான் சிங்கள தேசம்
கழிக்கப் போகின்றதா? சிங்கள தேசம்தான் இதற்கு விடை தேட வேண்டும். முற்றிலும் உண்மை. அவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் இலங்கையில் அல்ல, இந்திய தமிழர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு வாழப்போகிறார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் வாழப்போகிறது, இந்தியா இருக்கப் போகிறது. குட்டி சிறிய தீவாகிய இலங்கை இதனை புரிந்து அதற்குரிய ஒரு புள்ளியை கண்டுபிடிக்க வேண்டும். சந்திக்கும் புள்ளியை கண்டுபிடித்து அதற்குரிய தீர்வுக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்த பத்தியின் எழுத்தாளரின் கருத்தாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக தலைமன்னார் பிரதேசம், வடமராட்சி கிழக்கு பிரதேசம், திருகோணமலை பிரதேசம் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இதில் நலன்களுக்கு எதிரான சக்திகள் இங்கு காலூன்றுவதை அது ஒருபோதும் அனுமதிக்காது. சீனா வடக்கில் காலூன்றுவதற்கு பல தடவை முயற்சி செய்த போதும் அது ஒருபோதும் வெற்றியளிக்கவில்லை. காற்றாலை திட்டத்தையும் இந்தியா தடுத்திருந்தது. இந்த மூலோபாய பிரச்சனையை இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். அதனால்தான் வடக்கு கிழக்கில் சீனாவுக்கும் அனுமதி கொடுப்பதை அது சற்று அடக்கி வாசிக்கிறது. சீனாவை கையாளுதல் என்ற மூலோபாய நடவடிக்கைக்காக அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகத்துடன் இந்தியா கூட்டிச் சேர்ந்திருந்தாலும் மேற்குலகமும் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்துவதை இந்தியா விரும்புவதில்லை. தென்னாசியா முழுமையாக தன்னுடைய ஆதிக்கத்தில் இருக்க வேண்டும் என்றே அது கருதுகிறது. தலைமன்னார் ராமேஸ்வரம் பாலம் அமைப்பதன் முக்கிய மூலோபாயம் வடக்கு கிழக்கில் உள்ள மூலோபாய பிரதேசங்களை காப்பாற்றுவதுதான். இதனை முழுமையாக கைப்பற்றி கொண்டு தென்பகுதி நோக்கி முன்னேறுவது இந்தியாவின் நோக்கமாக இருக்கலாம். இங்கேதான் தமிழர்களுக்கு இரு பிடிகள் கிடைக்கின்றன. ஒன்று இந்திய நலன், இரண்டாவது தமிழ்நாட்டுடனான தொப்புள் கொடி உறவு. இந்தியா தனது நலன்களை இலங்கையில் பேண வேண்டுமானால் இலங்கையின் வாழும் ஒரு பகுதி மக்களின் ஆதரவு அவசியம். இந்த ஆதரவு தளமாக தாயக தமிழர்களும் மலையக தமிழர்களுமே இருப்பர். தாயக தமிழர்களது விவகாரத்தையும் அது தொடர்பான தமிழ்நாட்டு மக்களின் அழுத்தங்களையும் பயன்படுத்திய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இலங்கை காய்ச்சாத்திடும் நிலை உருவாகியது. இன்றும் இந்தியாவுக்கு தாயக தமிழர்களின் ஆதரவிற்காக தேவை இருக்கிறது. தேவை உருவாக்கியது. இன்றும் இந்தியாவுக்கு தாயக தமிழர்களின் ஆதரவிற்கான தேவை இருக்கிறது. இலங்கை தீவில் சீனா காலூன்றி இருக்கும் வரை இந்த தேவை இருந்து கொண்டே இருக்கும். இந்தியாவுக்கு முழு இலங்கை தீவும் தேவையாக இருப்பதனால் தென் இலங்கையும் ஒதுக்க மாட்டாது. அதேவேளை அழுத்தம் கொடுக்கும் கருவி தேவை என்பதால் தமிழ் மக்களையும் ஒரு எல்லைக்குள் மேல் புறக்கணிக்காது. இந்தியா இன்று வரை தனது வெளி உறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களாக இலங்கையின் ஆழ்புல மேன்மையும் தமிழ் மக்களின் சமத்துவமும் என்பது சேர்க்கப்பட்டிருப்பதை கவனிக்க தவறக்கூடாது. காலத்தின் தேவைக்கேற்ப ஒரு காலத்தில் ஆழ்புல மேன்மை என்பதையும் இன்னொரு காலத்தில் தமிழ் மக்கள் சமத்துவம் என்பதையும் ஆதிக்கம் தூக்கி பிடிக்க பார்க்கும். மலையக மக்களை பொறுத்தவரை இந்தியாவுக்கு அதிக பொறுப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் என்ற வகையில் இந்த பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தை மேற்கொண்டதன் மூலம் மலையக மக்களை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தியதும் இந்தியாவுக்கு அதிக பங்குண்டு. இந்தியா முழு மலையக மக்களையும் இந்தியாவுக்கு அழைத்திருக்க வேண்டும் அல்லது முழு பேரையும் இலங்கையில் விட்டிருக்க வேண்டும். ஒரு பகுதியை அழைத்து இன்னொரு பகுதியை விட்டதன் மூலம் அரசியல் ரீதியாக மலையக மக்களை பலவீனப்படுத்தியுள்ளது. மலையக மக்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலும் இந்தியா அக்கறை காட்டியது குறைவு. இந்தியா வலுவான அக்கறை காட்டியிருந்தால் பிரஜா உரிமை பெறுவதற்கு 30 வருடங்கள் தாமதப்படுத்த வேண்டிய நிலைமை வந்திருக்காது. 200 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த போதும் நிலமற்ற, வீடற்ற, முகவரியற்ற சமூகமாக மலையக மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு இந்தியாவும் ஒரு காரணம். மலையக மக்கள் பற்றிய பொறுப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அவர்களை இங்கு குடியமர்த்திய பிரித்தானியாவுக்கும் உண்டு. இந்தியாவையும் பிரித்தானியாவையும் நோக்கி நீதி கேட்பதற்கு மலையக மக்கள் ஒருபோதும் தயங்கக்கூடாது. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கான தொப்புள் கொடி உறவு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 2 நாடுகளையும் ஆங்கிலேயர் ஆட்சி செய்திருந்ததால் தொப்புள் கொடி உறவு வலுவாக இருந்தது. கடவுச்சீட்டு, விசா கடுபிடிகள் எதுவும் இருந்திருக்கவில்லை. கொழும்புக்கு பயணம் செல்வதை விட தமிழ் மக்கள்
தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்வது அதிகமாக இருந்தது. குடும்பத்தில் மனைவிமார்களுடன் கோபித்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்தவர்களும் இருக்கின்றார்கள். வெல்வடித்துறை போன்ற கடலோடிகள் அதிகமாக வாழும் பிரதேசங்களுக்கு வலுவான திருமண உறவுகளும் இருந்தன, தற்போதும் இருக்கின்றது. சிதம்பரம் கோவிலுக்கு யாழ்ப்பாணத்திலும் சொத்துக்கள் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தவர்கள் கல்வி கற்கும் முக்கிய பிரதேசமாகவும் தமிழ்நாடு இருந்திருக்கின்றது. தலைமன்னார் ராமேஸ்வரம் பாலம் இந்த தொப்புள் கொடி உறவுகளை பன்மடங்கு வளர்க்க செய்யும். ஆங்கிலேயர் ஆட்சி காலம் போல ஒரு சூழல் மீண்டும் தோன்றலாம். இது தாயக தமிழர்களை அரசியல் ரீதியாக மேலும் பலமடைய செய்யும். உறவு குறைவாக இருப்பதற்கு தொடர்பாடல் பாலமாக இல்லாததும் ஒரு காரணம். பாலம் தொடர்பாடலை மேலும் பலம்படுத்தும் அரசியல் விவகாரங்களை உடனுக்குடன் நேரடியாக பரிமாறிக்கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தும். இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. சிங்கள பௌத்த தேசியவாதமானது, பேரினவாதமானது இதனை செய்ய விடாது செய்யாமல் இருப்பதற்கும் காரணம் மேலே குறிப்பிட்டதாகத்தான் இருக்கிறது. அடுத்த கேந்திர முக்கியத்துவம் பிரதேசங்களின் இணைப்பாகும். தென்காசியை பொறுத்தவரை வடக்கு கிழக்கும் தமிழ்நாடும் வலுவான கேந்திர பிரதேசங்களாகும். இந்த கேந்திர பிரதேசங்களை இணைத்து செயல்படுவதற்கும் இந்த பாலம் வாய்ப்புகளை கொடுக்கும். இது புவிசார் அரசியல் தமிழ் மக்களின் நிலையை ஓங்கச் செய்யும். இதனை விட தாயக தமிழர்களின் பொருளாதாரமும் பலமடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் தாயகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள முனைவர். விவசாய பொருளாதாரத்திலும் கடல் பொருளாதாரத்திலும் தமிழ்நாடு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும். தமிழ்நாடு இந்திய மாநிலங்களில் வலுவான பொருளாதாரத்தை கொண்ட முதன்மையான மாநிலம் என்பதை கவனிக்க நாம் தவறக்கூடாது. பாலம் அமைக்கப்படும் போது மலையக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உறவுகளும் வலுவடையும். சாதாரண மலையக தொழிலாளர்களும் தமிழ்நாடு சென்று வரக்கூடிய நிலை ஏற்படும். இது மலையக மக்களின் வாழ்நிலையிலும் அரசியல் வளர்ச்சியையும் கொண்டு வரும். சிங்கள தேசத்துக்கும் பாலம் சாதகமானதாக இருக்கும். அதனுடைய இறக்குமதி செலவுகள் மிகவும் குறைவடையும். இந்திய பொருளாதாரத்துடன் இலங்கை இணைக்கப்படுவதால் பொருளாதாரமும் நன்கு வளர்ச்சி அடையும். நுணுக்கமாக பார்ப்பின் புதிய இலங்கையை உருவாக்குவதில் தலைமன்னார் ராமேஸ்வரம் பாலம் அதிக பங்களிக்கும் என்று கூறலாம். மேற்படி நீங்கள் இப்போது கேட்டது அரசியல் ஆய்வாளர் சீனா ஜோதிலிங்கம் அவர்களுடைய கருத்து. இந்த கருத்துடன் நான் ஒத்துப்போகின்றேன். இது பல காலமாக நான் எனது நண்பர்களுடன் பேசும் பொழுது கூறப்படும் ஒரு செய்தியாக இருக்கிறது. நான் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறேன், மக்கள் சென்றிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அந்த வகையிலே தலைமன்னார் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் என்று சொல்வார்கள். அந்த ராமேஸ்வரம் பகுதிக்கு தலைமன்னார் பியரிலிருந்து சிறியொரு தொலைவில் உள்ளது. அதனை ஒரு பாலம் அமைப்பதன் மூலம் இலங்கைக்கும் நல்ல பயன் கிடைக்கும். அதனை இலங்கை ஒரு நாடாக பார்க்க வேண்டும். அதனை விடுத்து ஒரு குறுகிய நோக்கத்தில் மத சார்பாகவோ மொழி சார்பாகவோ பார்க்காமல் பாரிய உலகளாவிய ரீதியில் எவ்வாறு இப்பொழுது உலகம் சுருங்கி வருகின்றது, நாடுகளுக்கிடையான பாலங்கள் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன, தரைவழிப்பாதை மற்றும் கடல் வழிப்பாதை, குகைப்பாதைகள், வள்ளங்கள், ஃபெரி சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய வழியின் மூலம் இணைப்பதன் மூலம் இலங்கையும் பல முன்னேற்றம் அடையலாம். அதே நேரத்தில் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இந்த ஆய்வாளர் குறிப்பிட்டது போல இதனை ஒரு பெரிய பிக்சரில் பார்க்கணும், உலகை அணுக வேண்டும். இப்போ தனிப்பட்ட இலங்கை சிறியவர்களை இலங்கையாக இருப்பதை விட இதனை நாங்கள் குளோபல் ரீதியில் குளோபல் ஸ்டேஜில் பார்க்கணும். இந்த மாதிரி இந்த பூமி பந்திலே இலங்கை இருக்கும் இடம் மற்ற நாடுகளுடன் இணைத்து கொள்ளலாம். இவ்வாறு நாங்களும் உலக மக்களுடன் இணைந்து உலக போட்டியில் ஈடுபடலாம். உலக போட்டிக்கு சமனாக நாங்களும் பயணிக்கலாம். இவ்வாறு மக்கள் இணைப்பது இப்பொழுது ஒரு முக்கிய முயற்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அயல் நாடுகளுடன் இணைத்து பாலங்களை, சைனாவை பாருங்கள், சைனா கூட ஹாங்காங் இடையில் ஒரு பாலத்தை போட்டிருக்கு. இவ்வாறு பல நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து, இவ்வாறு பல இடங்களிலும் பாலங்கள் இப்பொழுது ஒரு சிறிய விஷயம்.
இந்த பாலத்தை அமைப்பது இந்தியாவை முழு பொறுப்பை மேற்று செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதனை ஏற்பதற்கு இலங்கை அரசு, இலங்கையின் போக்கு ஒத்து வருமா என்பது பாரிய கேள்விக்குறி. அதன் மூலம் பல நன்மைகள் கிட்டும். அதனை அவர்கள் நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்று கூறி இந்த கட்டுரை வாசிக்க எனக்கு அனுமதி அளித்த சீனானா ஜோதிலிங்கம் பேராசிரியர் மன்னிக்க சடத்தரணி சீனானா ஜோதிலிங்கம் அவர்களுக்கு நன்றியையும் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியையும், அவருடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் மற்றவர்களும் இந்த பாலம் பற்றிய கருத்தை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம்.